ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் லெக்சர். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ மேலே ஒரு கொஸ்டின் இருக்குது, கீழே ஒரு கொஸ்டின் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர் தான் எழுதணும். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்குள்ள கொஸ்டின். இப்போ நம்ம அந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எதை சொல்ல போகிறேன் அப்படின்னா அதோட தியரி தான் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம தியரியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களால் அந்த 2 கொஸ்டினையுமே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து என்சிஆர்டி லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நான் இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஆல்கஹால் ஃபீனால் சாப்டரில் உள்ள இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டாபிக் தான் படிக்க போகிறோம். ஸோ ஆல்கஹால் அண்ட் ஃபீனால் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts, an alkyl or aryl group and a hydroxy group. The properties of alcohol and phenol are chiefly due to the hydroxy group. The nature of alkyl and aryl group simply modify these properties. ஸோ இதை வந்து எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் ஒன்று படிச்சிருப்பீங்க. இப்போ நான் ஒரு நார்மல் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதோட ஃபார்மில் எப்படி இருக்கும்னா இப்போ CH3OH அப்படின்னு இருக்கும். இதே இது நான் ஒரு அரோமேட்டிக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஃபேமஸான ஃபீனால் எடுத்துக்கிடுவோம். ஃபீனால் அப்படிங்கிறது என்னது? ஒரு பென்சின் ரிங்கு. பென்சின் ரிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு OH இருக்கும். அப்போ அவங்க சொன்ன மாதிரி நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இதில் ரெண்டு பார்ட் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் ஒரு ஹைட்ராக்சி பார்ட் இருக்குது. ஹைட்ராக்சி இது ஒரு பார்ட்டு. அதே மாதிரி ஃபீனால்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட்ராக்சி பார்ட் இருக்குது, ஹைட்ராக்சி. அதே மாதிரி மிச்சத்தை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆல்கைல் பார்ட் இருக்குது, ஆல்கைல் இருக்குது. அதே இந்த சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது என்னது அப்படின்னா அரைல் பார்ட். ஓகேவா? ஸோ இதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது நார்மல் ஆல்கஹால்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஆல்கைல் பார்ட்டும் ஹைட்ராக்சி பார்ட்டும் இருக்குது. ஆனால் ஃபீனால்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு அரைல் பார்ட்டும் ஹைட்ராக்சி பார்ட்டும் இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே இங்கே காமனாக இருக்கிறது என்னது அப்படின்னா இந்த ஹைட்ராக்சி பார்ட். இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த ஹைட்ராக்சி குரூப் வந்து அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஆல்கைல் குரூப்பும் அரைல் குரூப்பும் பெருசாக எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் மாடிஃபை தான் பண்ணும். அதாவது கொஞ்சோட அந்த வேல்யூவை கூட்டவோ இல்லை கொஞ்சோடு குறைக்கவோ செய்யுமே தவிர ஒரு ஹெவி இம்பேக்டை கொடுக்கறது யார் அப்படின்னா ஹைட்ராக்சி குரூப் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட். The boiling point of alcohol and phenol increase with increase in their number of carbon atom. இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஹாலோ ஆல்கேன் சாப்டர்லேயே படித்தோம். அதாவது இது சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ஒரு ஜென்ரலான ரூல். ஓகேவா? அதாவது மாலிகுலர் வெயிட் இன்க்ரீசஸ், உங்களோட பாய்லிங் பாயிண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஜென்ரலான ரூல். அதாவது நான் டைபோல் மூமெண்ட் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் சொல்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்பர் ஆஃப் கார்பனை கூட்டினேன் அப்படின்னா மாலிகுலர் வெயிட் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நான் CH4 எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து CH3 எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இந்த ரெண்டில் எதுக்கு மாலிகுலர் வெயிட் அதிகம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே எதுக்கு தான் மாலிகுலர் வெயிட் அதிகம்னா இதுக்கு தான் அதிகம். அப்போ எதுக்கு தான் பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஈத்தேனுக்கு தான் பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகமாக இருக்கும். இது வந்து சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. அப்போது நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எது இன்க்ரீஸ் ஆயிடுது அப்படின்னா மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்போ மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட பாய்லிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிரும். இது வந்து ஒரு ஜென்ரல் ரூல். ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இது எதனால அப்படின்னா வேண்டர்வால் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால. ஓகே, இதுக்கு அடுத்து இன்னொரு ஜென்ரல் ரூல் கொடுத்துருக்காங்க. இன் ஆல்கஹால் த பாய்லிங் பாயிண்ட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் பிரான்ச்சிங் இன் கார்பன் செயின் பிகாஸ் இன் டிக்ரீஸ் இன் வேண்டர்வால் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து இதுவுமே ஜென்ரலான ரூல் தான். இது வந்து ஆல்கஹாலுக்குன்னு கிடையாது, பொதுவாகவே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பியூட்டேன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ CH3 CH2 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 இந்த மாதிரி நான் ஒரு பியூட்டேன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பியூட்டேனை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் செயினில் எழுதுறதுக்கு பதிலாக பிரான்ச்சில் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே CH வரும், இங்கே CH3. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டோட மாலிகுலர் வெயிட்டுமே சேம் தான். ஆனால் எதுக்கு தான் உங்களுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இதுக்கு தான் அதிகமாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரான்ச் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பிரான்ச்சிங் எவ்வளோக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்குள்ளே எது குறையும் அப்படின்னா வேண்டர்வால் ஃபோர்ஸ் குறைஞ்சிரும். ஓகேவா? வேண்டர்வால் ஃபோர்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா குறைஞ்சிரும். அப்போ வேண்டர்வால் ஃபோர்ஸ் குறைஞ்சிது அப்படின்னா உங்களோட மெல்டிங் பாயிண்ட்டும் பாய்லிங் பாயிண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும் அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இப்போ வேண்டர்வால் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கைண்ட் ஆஃப் லைக் அட்ராக்ஷன். இப்போது இதை ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை ஒரு பாக்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டுறேன் அப்படின்னா இதே மாதிரி தான் மித்த பியூட்டின்னு இருந்திருக்கும். அப்போது ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் என்ன ஆயிரும் அப்படின்னா நல்லா ஈஸியாக அப்படியே செட் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா செட் ஆயிரும். அப்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இதை பாருங்களேன், இதை பாருங்கள், இது இந்த மாதிரி இருக்குது.
அப்போ இதே மாதிரி இன்னொரு மாலிகுல் வந்தாலுமே இதோட ஏரியா ஆஃப் கான்டாக்ட் எல்லாமே என்னது அப்படின்னா கம்மி. அப்போ ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இருக்கிற அட்ராக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா கம்மியாகுது. ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. அந்த பிரான்ச்சிங் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஒழுங்காக பண்ண விட மாட்டேங்கி. அப்போது பிரான்ச்சிங் எவ்வளோக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்குள்ளே உங்களோட பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ தான் நம்ம கெமிஸ்ட்ரி மெயின் டாபிக் உள்ளே வரோம். இப்போ அதை பார்ப்போம். The OH group in alcohol and phenol is involved in intermolecular hydrogen bonding as shown below. ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுனோம். அதுக்கப்புறம் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வாட்டர் மாலிகுலர் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ OHH நிறைய பேர் இதில் தப்புடுவாங்க. ஏன்னா இதோட டெஃபினேஷன் அவங்க ஃபுல்லாக படிக்கல அப்படின்னா நிறைய பேர் ஹைட்ரஜன் இதில் தப்புடுவாங்க. இப்போ இன்னொரு வாட்டர் மாலிகுலையும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு வாட்டர் மாலிகுல் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இல்லை நிறையா வாட்டர் மாலிகுல் இருக்கும். நமக்கு இப்போ என்ன தெரியும் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். அப்போ இதுக்கு என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னா டெல்டா நெகட்டிவ் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே யாருக்கு டெல்டா பாசிட்டிவ் வரும் அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு வந்து டெல்டா பாசிட்டிவ் வரும். ஓகே, டெல்டா பாசிட்டிவ். அப்போது இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வகையான அட்ராக்ஷன் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா ஹைட்ரஜன் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது, ஆக்சிஜன் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது. அப்போது இமேஜின் பண்ணுங்க, இது ஒரு தனி வாட்டர் மாலிகுல். ஓகேவா? இது ஒரு தனி வாட்டர் மாலிகுல். அதே மாதிரி இது இன்னொரு தனி வாட்டர் மாலிகுல். அப்போது ரெண்டு இது ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்லலாம் சொல்லுவோம் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அப்படின்னா ஸ்கூலுக்குள்ளேயே நடக்கிறது கிடையாது. உங்கள் ஸ்கூலுக்கும் இன்னொரு ஸ்கூலுக்கும் நடக்கிற காம்படிஷன். ஓகேவா? இது இன்டர் கிளாஸ் காம்படிஷன் அப்படின்னா உங்கள் கிளாஸ்க்கும் இன்னொரு கிளாஸ்க்கும் நடுவில் நடக்கிற காம்படிஷன். அப்போது இன்டர் மாலிகுலர் அப்படின்னா ரெண்டு வேறு வேறு மாலிகுலுக்கு நடுவில் நடக்கிற வேறு மாலிகுல்னால் டைப் ஏ டைப் பி அப்படியும் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே ஒரே டைப்பாக கூட இருந்திருக்கலாம். ஓகே, அப்போது ரெண்டும் வேறு மாலிகுலுக்கு நடுவில் நடக்கிற இன்ட்ராக்ஷனுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா இன்டர் மாலிகுலர் இன்ட்ராக்ஷன். இங்கே என்ன நடக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கு. இப்போது நான் இன்னொரு இதுவும் கேட்குறேன். அப்போது இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கலாமா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே மாலிகுல் இருக்குது. உங்கள் ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த இடத்துல எனக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கலாமா? வீடியோ பாஸ் பண்ணி இப்போது கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, இப்போது நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் தப்பு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். அதாவது உங்கள் ஹைட்ரஜன் வந்து ரெண்டு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்க்கு நடுவில் இருக்கணும். அதாவது இந்த மாதிரி இருந்திருக்கணும். ரெண்டு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்க்கு நடுவில் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டு, ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. ஆனால் உங்கள் கார்பன் என்ன கிடையாது அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் கிடையாது. அப்போ இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் கேட்டகரிக்குள்ளே யார் தான் வருவா அப்படின்னா மூணு பேர் தான் வருவாங்க. ஒன்று ஆக்சிஜன், இன்னொன்று நைட்ரஜன், இன்னொன்று ஃப்ளூரின். குளோரின் கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன வராது அப்படின்னா இந்த சுச்சுவேஷனில் வராது. ரொம்ப ரேர் கேஸ், ஒரு 2-3 எக்ஸப்ஷனல் கேஸை தவிர எங்கேயுமே குளோரின் வராது. ஓகேவா? ஸோ இந்த 3 தான் மெயினானது. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் வந்து எந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா நம்ம சொன்ன இந்த லிஸ்ட்டில் இல்லை. அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஹைட்ரஜன் பாண்டிங். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம சாப்டருக்கு வருவோம். அதாவது நம்ம ஆல்கஹால் இதுக்கு வருவோம். இப்போ நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஈஸியான ஒரு ஆல்கஹால் எடுக்கேன். ஸோ CH3OH. அதே மாதிரி இப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு CH3OHயும் இப்போ வரையலாம். ஓகேவா? OH இந்த மாதிரி நான் நிறையா OH வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். OH CH3. இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது ஃபுல்லாக ஆல்கஹால். இப்போது இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா உங்களோட ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என்னோட கேள்வி என்னென்னா இந்த இதுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங் வருமா வராதா? நான் இப்போ தான் டெஃபினேஷன் கொடுத்தேன் உங்களுக்கு. இப்போது மறுபடியும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோவா செகண்ட் டைம். அதாவது எல்லோ கலர் பாண்டா க்ரீன் கலர் பாண்டா? ஓகே, இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த எல்லோ கலர் பாண்டில் உள்ள ஹைட்ரஜன் வந்து ரெண்டு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்க்கு நடுவில் இருக்குது. ஆக்சிஜனும் லிஸ்ட்டில் இருக்குது, ஆக்சிஜனும் லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ இது ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். ஆனால் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹைட்ரஜன் எதில் அட்டாச் ஆயிருக்குன்னா கார்பனில் அட்டாச் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்பன் எதில் கிடையாது அப்படின்னா உங்கள் லிஸ்ட்டில் கிடையாது. அப்போது என்னதான் ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜன் அட்ராக்ட் பண்ணாலும் இந்த ஹைட்ரஜன் யார் கூட தான் இருக்குது அப்படின்னா கார்பன் கூட தான் இருக்குது. அப்போ இது என்ன ஆகாது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாது. பட் இருந்தாலும் உங்கள் எத்தனை நாளுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாலிகுலும் கனெக்ட் ஆகிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாலிகுல் எது கூட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா
வேற ஏதாவது ஒரு OH கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ உங்களோட எத்தனால் மாலிகுல்ல என்ன இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. அப்போ இதை நான் வந்து பாயில் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த பாண்டை உடைக்கணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பாண்டை உடைக்கணும். அப்போ நான் நார்மலாக கொடுக்க வேண்டியதை விட அதிகமான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கணும். அப்போ நம்ம இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஆட்டோமேட்டிக்காகவே இதோட மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுது அப்படின்னா டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இதே தான் ஃபீனால்லையும் நடக்கும். இப்போ நான் இங்கே வந்து ஃபீனால் எடுத்துக்கிட்டேனாலும் சேம் கேட்டகரி தான். இப்போ நான் வந்து OH போட்டேன் அப்படின்னா இந்த OH என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு ஃபீனால் அட்ராக்ட் பண்ணும். இதுலேயும் அப்போ என்ன இருக்குது அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. ஓகே, ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் அட்ராக்ஷன் நடக்கும். ஏன்னா இந்த ஹைட்ரஜனை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டில் அட்டாச் ஆயிருக்கு. இதுவும் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டு, நடுவில் ஹைட்ரஜன் மாட்டிக்கிட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பாக என்ன ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணலாம். அப்போது உங்கள் ஆல்கஹால்லையும் சரி ஃபீனால்லையும் சரி இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கு. ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கிறனால உங்களோட மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப டிராஸ்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் என்ன? ஏன்னா நான் இதை பாயில் பண்ணணும், இதை வந்து கேஸாக மாற்றணும் அப்படின்னா எல்லா மாலிகுலையும் தனித்தனியாக பிரிக்கணும். அப்போ தனித்தனியாக பிரிக்கணும்னா நான் நார்மலாக கொடுக்குற எனர்ஜியை விட அதிகமாக கொடுக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டை உடைக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எனர்ஜி கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால் ஆர் ஹையர் இன் கம்பேரிசன் டு அதர் கிளாஸஸ் ஆஃப் காம்பவுண்ட். நேம்லி இதை ஃபுல்லாமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது எதோட அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஈத்தர், ஹேலோ அல்கேன், ஹேலோரின் ஆஃப் கம்பேரபிள் மாலிகுலர் மாஸ். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 ஆல்கஹால் ஒன்று ஆல்கஹால் எடுக்கிறேன், இன்னொன்று ஹேலோ அல்கேன் எடுக்கிறேன். ரெண்டுமே சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஃபீனாலில் ஆல்கஹாலுக்கு தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா பாயிலிங் பாயிண்டில் ப்ரியாரிட்டி கிடைக்கும். ரீசன் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் அண்ட் ப்ரோப்பேன் ஹேவ் கம்பேரபிள் மாலிகுலர் மாஸ். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா எத்தனால் வந்து ஆல்கஹால் காம்பவுண்டு OL இருக்குது. ஓகேவா? ஆல்கஹால். ஆனால் ப்ரோப்பேனுங்கிறது ஒரு நார்மலான சாதாரண ஒரு ஆல்கேன். ஆனால் ப்ரோப்பேனில் 3 கார்பன் இருக்குது, எத்தனாலில் வந்து 2 கார்பன் தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து வெறும் நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீசஸ், பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் அப்படி படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் எதை ஆன்சராக சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா ப்ரோப்பேன் ஆன்சராக சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எத்தனாலில் என்ன இருக்குது அப்படின்னா OH பாண்ட் இருக்குது. OH பாண்ட் என்ன ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன்? ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணால் இதுக்கு தான் அதிகமான மாலிகுலர் வெயிட் இருக்கும் அப்படின்னா எத்தனாலுக்கு தான் அதிகமாக இருக்கும், ப்ரோப்பேனுக்கு இருக்காது. ஓகேவா? ப்ரோப்பேன் ஹேவ் கம்பேரபிள் மாலிகுலர் மாஸ் பட் தேர் பாயிலிங் பாயிண்ட் டிஃபர் வைட்லி. த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் மீத்தாக்சிமீத்தேன் இன் இன்டர்மீடியேட். மீத்தாக்சிமீத்தேன் அப்படிங்கிறது வந்து அவங்க எஸ்டர் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி, அதாவது CH3OCH3 இது வந்து ரெண்டுக்கும் நடுவில். ஓகேவா? அதாவது ஆல்கேனை விட அதிகமாக இருக்கும், ஆனால் ஆல்கஹாலை விட என்னவா இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு 3 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் என்னது அப்படின்னா ஆல்கஹால், ரெண்டாவது காம்பவுண்ட் என்னது அப்படின்னா ஈத்தர் காம்பவுண்டு, மூணாவது உள்ளது நார்மலான ஆல்கேன். ஓகேவா? இப்போ நம்ம மேலே பார்த்த அந்த எக்ஸாம்பிளை தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதோட மாலிகுலர் மாஸ் எல்லாமே சேம் தான். இதுவும் 46 தான், இதுவும் 46 தான், இது வந்து 44. கம்பேரபிள், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இருக்குது. ஆனால் இதோட இதை பாருங்களேன், இது வந்து 231 ப்ரோப்பேன், ஒரு நார்மல் ஆல்கேன் வந்து 231. ஆனால் ஈத்தர் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆல்கேனோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கொஞ்சோட போலார் நேச்சர் இருக்கிறனால டைபோல் அட்ராக்ஷன் லைட்டாக இருக்கும், ரொம்ப இருக்காது, கொஞ்சமாக இருக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எத்தனாலும் இதுவும் ஒரே இதுதான் வச்சுருக்கு. ஆனால் இதோட பாயிலிங் பாயிண்ட்டை பாருங்களேன், 351, ஆல்மோஸ்ட் 100 டிகிரி என்னவா இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இதனால தான் நம்ம வாட்டர் வந்து ஆக்சுவலாக என்னவா இருக்குது அப்படின்னா லிக்யூடாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து H2S, H2TE, H2SC ஏன்னா அதே ஃபேமிலி, ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெலூரியம் எல்லாம் ஒரே ஃபேமிலி. இப்போது இதெல்லாம் வாட்டரை விட மாலிகுலர் வெயிட் அதிகம், ஆனால் அதெல்லாம் வெறும் சாதாரண 0 டிகிரியில் கூட கேஸ் ஆயிரும், அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ். ஆனால் வாட்டர் மட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் கூட லிக்யூடாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் மட்டும்தான். ஓகேவா? ஸோ கீழே அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. த ஹை பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால் ஆர் மெயின்லி டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இன் தெம் விச் இஸ் லேக்கிங் இன் ஈத்தர்ஸ் அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இதை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுமா, பாயிலிங் பாயிண்ட்டை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. இது எதையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா சாலிபிலிட்டியும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ பாருங்க,
solubility of alcohol and phenol in water due to their ability to form hydrogen bond with water molecule. ஓகே, இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ நாங்கள் ஒரு ஆல்கஹால் மாலிகுல் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்கஹால், ஓகேவா? ஸோ இந்த பாண்ட் வந்து ஆல்கஹாலோடது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி வாட்டர் மாலிகுலாக இருக்குது. அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு உங்களுக்கு ஆக்சிஜனில் என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னா டெல்டா நெகட்டிவ் இருக்கும். அதே மாதிரி இந்த இதில் என்ன இருக்கும் அப்படின்னா டெல்டா பாசிட்டிவ். அதே மாதிரி வாட்டரும் அதே மாதிரி தான், ஹைட்ரஜனில் டெல்டா பாசிட்டிவ், ஆக்சிஜனில் டெல் நெகட்டிவ். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ப்ளஸ் மைனஸ் அட்ராக்ஷன் அங்கே என்னவா இருக்கும்? ப்ளஸ் மைனஸ் அட்ராக்ஷன் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ அதுதான் சொல்ல வராங்க. அப்போது உங்கள் வாட்டரும் உங்கள் எத்தனால் ஆல்கஹாலும் என்ன ஆகுது அப்படின்னா நல்லா ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகிறனால நல்லா மிக்ஸ் ஆயிரும், ஓகேவா? ஸோ அதனால என்ன இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். The solubility decreases with increase in size of alkyl or aryl group. இதையும் ஒரு விஷயம் நோட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து வாட்டரில் இதோட சால்யூபிலிட்டி இன் வாட்டர், இதான் கொஸ்டின். ட்ரை பண்ணுங்க. சால்யூபிலிட்டி இன் H2O வாட்டர். இப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா எத்தனால் கொடுக்குறாங்க, மெத்தனால் கொடுக்குறாங்க, கடைசியில் வந்து ஈத்தேன் கொடுக்குறேன். இப்போ 3 காம்பவுண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இதோட ஆர்டர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எது தான் இருக்கும் அப்படின்னா இந்த மெத்தனால் தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நோட் பண்ணிடுவோம். இதில் வந்து ஆல்கஹால் இருக்குது, அப்போ சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதுலேயும் ஆல்கஹால் இருக்குது, அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும், சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதில் எந்த விதமான ஆல்கஹாலோ இல்லை ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுற எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நான் இதை எங்கே போட்டுடலாம் அப்படின்னா கடைசியில் போட்டுடலாம், தேர்டாக போட்டுடலாம். இப்போ இது ரெண்டையும் பார்ப்போம். இதுலேயும் ஆல்கஹால் இருக்குது, இதுலேயும் ஆல்கஹால் இருக்குது. இப்போ தான் ஒரு விஷயம் நோட் பண்ணோம். உங்களோட ஆல்கைல் குரூப்பில் உள்ள கார்பன் லென்த்து கூட எது குறையும் அப்படின்னா வாட்டர் கூட ஃபார்ம் பண்ணுற அட்ராக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா எது ஃபஸ்ட்டு வந்துடும் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வந்துடும், எது செகண்ட் வந்துடும் அப்படின்னா இது செகண்ட் வந்துடும், ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு இது அழிஞ்சிருச்சு. ஸோ CH3 பாண்ட் CH3, இது வந்து தேர்டு, ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டர். அப்போ நோட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களோட ஆல்கைல் செயின் இன்க்ரீஸ் ஆக எது குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னா வாட்டரில் உள்ள சால்யூபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும், ஓகே? அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செவரல் ஆஃப் த லோவர் மாலிகுலர் மாஸ் ஆல்கஹால் ஆர் மிசிபிள் வித் வாட்டர் இன் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும் அப்படின்னா மிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இன்னைக்குள்ள வீடியோ. ரொம்ப சின்ன டாபிக் தான், ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப பேசிக்கான டாப்பிக்கு. அதனால் இதிலேருந்து மோஸ்ட்டாக டேரெக்டாலாம் கொஸ்டின் வராது, இன்டெரக்டாக அந்த கான்செப்ட் வச்சு தான் உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கொஸ்டின் வரும், ஓகே? ஸோ உங்களுக்கு வீடியோவில் எதுவும் சஜஷன் இருக்குது, இதை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஹேவ் அ நைஸ் டே, பாய். நான் அந்த கொஸ்டின் இருந்ததே மறந்துட்டேன், ஓகேவா? இந்த கொஸ்டினை பார்த்துருவோம். ஓகே, ஸோ நான் மொத்தம் 3 இது கொடுத்துருந்தேன். இப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஒன்றை பார்த்துருவோம். இப்போ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா ஒன்றில் வந்து ஆல்கஹால் இருக்குது, ரெண்டாவது ஒன்று வந்து ஹாலோ ஆல்கேன், ஓகேவா? குளோரின் இருக்குது, கடைசி வந்து நார்மல் ஆல்கேன் தான், ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நான் எதை கடைசியில் போட்டுடலாம் அப்படின்னா இதை கடைசியில் போட்டுடலாம், தேர்ட் ஒன். இப்போது நான் ஒரு இதை அண்டர்லைன் பண்ண சொன்னேன். அதில் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களோட ஆல்கஹால் வந்து எதோட அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஹாலோ ஆல்கேனோட அதோட பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ண அப்படின்னா எது ஃபஸ்ட்டு வந்துடும் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வந்துடும், எது செகண்ட் வந்துடும் அப்படின்னா இது செகண்டு. ரீசன் என்னது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங். இது ஃபஸ்ட்டு வர்றதுக்கான ரீசன் ஹைட்ரஜன் பாண்டிங், ஓகேவா? இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. கீழே இப்போ வாங்க. இப்போ கீழே உள்ள கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா இதை பாருங்கள், இது வந்து 4 கார்பன் சிஸ்டம், ஆனால் இது ரெண்டுமே 3 கார்பன் சிஸ்டம். ஆனால் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா இது வந்து நார்மல் ஆல்கேன், ஆனால் இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆல்கஹால், அதே மாதிரி இதுவும் ஒரு ஆல்கஹால். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஆல்கஹாலில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். அப்போ இந்த சுச்சுவேஷனில் யார் பாயிலிங் பாயிண்டில் கடைசி வந்துருவா அப்படின்னா இது கடைசி வந்துடும். என்னதான் இதோட கார்பன் நம்பர் ஆஃப் கார்பன் அதிகமாக இருந்தாலும் எது டாமினேட் பண்ணிடுது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் டாமினேட் பண்ணுது. இப்போ இதுவும் 3 கார்பன், இதுவும் 3 கார்பன். இப்போ நீங்களே சொல்லிடலாம் இது வந்து என்னது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் செயின், ஆனால் இது என்னது அப்படின்னா பிரான்ச்டு. அப்போது நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், பிரான்ச் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட பாயிலிங் பாயிண்ட் என்னவாயிரும் அப்படின்னா குறைஞ்சிரும். அப்போ இது செகண்ட் வந்துடும், எதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ ஆர்டர் எப்படி மாறிடும் அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும், ஓகேவா? ஸோ இந்த ஆன்சரை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, ஹேவ் அ நைஸ் டே, பாய்.